So hi guys, good morning. Welcome back to our channel Hodofile Rajesh. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி பைக் ட்ரிப். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க, சென்னை டு ஏற்காடு தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு காலையில். அஸ் யூஸ்வல் நம்ம 4 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம், கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஓகே, நோ இஷ்யூ. ஸோ இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர்ன்றதுனால இந்த 1 ஹவர் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, கவர் பண்ணலாம். பைக்கு வார்ம் அப் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே கிளம்பலாம். இப்போ ஸோ ஏற்காடு நான் ஆல்ரெடி போயிருக்கேங்க. நான் அட்வென்ச்சர் 390 வாங்கினப்போ ஃபஸ்ட் டைம் நான் பைக் எடுத்த செகண்ட் டேவே நான் ஏற்காடு தான் போனேன். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா ஏலகிரி அண்ட் ஏற்காடு, இது 2 தான் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும். ஸோ ஏலகிரி நான் நிறைய டைம் போயிருக்கேன்றதுனால ஏற்காடு சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சோலோ பைக் ட்ரிப் தான். ஸோ என்னென்னா கொஞ்சம் ஒர்க்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஒர்க் லைஃப் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி போகிறேன். ஸோ ரூம் எதுவுமே புக் பண்ணல, அந்த வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எதுவும் பெருசாக புக் பண்ணல. மைக் ரெடி, என் கோப்ரோ ரெடி, என் ஹெல்மெட் ரெடி, அண்ட் நம்ம ரோடும் ரெடி. ஸோ வாங்க ராக் பண்ணலாம். 3 மணிக்கு நம்ம ஏற்காடு ரீச் ஆனால் போதும். ஸோ பெருசாக ரஷ் பண்ணி போகணுன்னு எந்த இதுவுமே இல்லை. ஜாலியாக அப்படியே ரோட்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அண்ட் லாஸ்ட் மந்த் நம்ம கேரளா சீரீஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதில் நம்ம பைக்கு கொஞ்சம் இல்லை நிறையாவே கோளாறு கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து ஒரு 1 டே தான் சர்வீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது வந்து என்ன இஷ்யூன்னா, பைக் பேட்ரி வந்து ரன்னிங்கில் சார்ஜ் ஆகிற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ரன்னிங்கில் சார்ஜ் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் வண்டி நிறைய இடத்துல ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த கேரளா ட்ரிப்பே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கலைன்னா நான் லிங்க் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து என் பைக் நிறையாவே கோளாறு கொடுத்துருச்சு. ஸோ அங்கேருந்து நான் சென்னை பைக்கில் கவர் பண்ண முடியலை ரிட்டன். ஸோ மூணாறுலேருந்தே நான் வந்து பார்சல் தான் பண்ணி விட்டேன். பட் தப்பான ஒரு பார்சல் கம்பெனியில் பார்சல் பண்ணிட்டேன். எஸ்ங்க, அந்த கம்பெனி பேரை நான் சொல்ல விரும்பலை. பட் நீங்கள் உங்கள் பைக்கை பார்சல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்சல் பண்ணுங்கள், எந்த கம்பெனின்னு பார்த்து பார்சல் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நடந்தது வந்து ரொம்ப கொடூரமான சம்பவம். என் பைக்கில் பாதியை உடச்சி ஸோ இந்த மொபைல் அடாப்டர்லாம் திருடிட்டாங்க. லாஸ்ட் டைம் நான் ஏற்காடு போனப்போ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நாங்கள் ஒரு 10 பாய்ஸ் போயிருந்தோம். பட் எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணலை, கோப்ரோலையும் எடுக்கலை. ஏன்னா அப்போ நான் கோப்ரோவே வாங்கலை. ஸோ அதனால் பெருசாக எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணலை. பட் இந்த வாட்டி ஏற்காடை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக நம்ம வந்து ஒரு 3 மணிக்கு ஏற்காடு ரீச் ஆகும். பை ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு நம்ம ஏற்காடு ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஏற்காடு ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிற பிளானு. அண்ட் நம்மளோட கேரளா வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நான் உங்களுக்கு அதை கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். எஸ்கேப் த ஆர்டினரின்னு ஒரு சீரியஸ் இருக்கும், அதில் சில எபிசோட்ஸை நான் ட்ராப் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்குது இல்லைங்க. இந்த ஏர்லி மார்னிங்கில் ஒரு சில் கிளைமேட் ஒன்று இருக்கும். அண்ட் டிராஃபிக் ஃப்ரீ சென்னையாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அண்ட் பட் டைம் ஆக ஒரு 7-8 ஆக உங்களுக்கு ஒரிஜினல் சென்னையை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துலலாம் இப்படி போகவே முடியாது. ஸோ ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். பட் அதனால தாங்க எல்லா ரைடுமே ஏர்லியாக பிளான் பண்ணுறது. ஒரு 4 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஈஸியாக சென்னை விட்டு வெளியில் போயிடலாம். ஸோ காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. நாங்கள் பரனூர் டோவில் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே பரனூர் டோவில் கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ஒரு டீ கடை இருக்கும். அங்கே நின்று நமக்கு ஃபியூல் போட்டுப்போம், டீ குடிச்சுப்போம். ஸோ அதனால் ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு டீ குடித்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், பைபாஸ் தான், நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது லொக்கேஷன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள், நான் அதுக்கு ட்ராவல் பண்ணுறேன். எதுக்கு சடனாக இப்போ தான் நீ கேரளா போயிட்டு வந்து அதுக்குள்ளே ஒரு வாரத்தில் எதுக்கு இந்த ட்ரிப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், ஆமாங்க.
நிறையா டிப்ரெஷன். இந்த ஒர்க் லைஃப் போயிட்டாலே, அதுவும் ஃபுட் இண்டஸ்ட்ரி போயிட்டாலே ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க ப்ரோ. அதனால் முடியலை, பாடி தாங்க மாட்டேங்குது முன்னாடி மாதிரி. டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் தாங்குற அளவுக்கு பாடியில் இடம் இல்லை. அதனால் ஒரு பிரேக் த்ரோக்காக இங்கே ஏற்காடு பிளான் பண்ணியிருக்கேன். ஏற்காடு நம்மளை என்றைக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணோம், ஏமாத்தாது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் ஏற்காடு சூஸ் பண்ணியிருக்கேன். பை காட் கிரேஸ் மழை பெய்ஞ்சா நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் லடாக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லடாக் ட்ரிப் வந்து நமக்கு ஸ்க்ராம்ப்லர் 400X'ல தான் நடக்கணும்னு இருக்கும் போல். அது நடக்கும் கண்டிப்பாக. ஸோ பைக் அப்டேட் பண்ணாலும் கண்டிப்பாக வீடியோ போடுவாங்க உங்களுக்கு கண்டினியூஸாக. இதுக்கப்புறம் பைக் அப்டேட் பண்ணலனாலும் உங்களுக்கு வீடியோ வரும். ஏன்னா MT-15 நம்மளை சொதப்பாது ரையா. இந்த டைம் நமக்கு கோளாறு கொடுக்காதுன்னு நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு ஆல்பாறை போயிடுச்சு, அத்திரப்பள்ளி போயிடுச்சு. அத்திரப்பள்ளிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரையா கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி கோளாறு கொடுத்தாலும் அத்திரப்பள்ளியிலேருந்து வாகமான் வரைக்கும் கூட போயிட்டாங்க. திருப்பி வாகமான்லேருந்து மூணாறு வந்தாச்சு. மூணாறில் தான் கம்ப்ளீட்டாக கோளாறு கொடுத்துருச்சுங்க, ஸ்டார்ட்டே ஆகாமல். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அங்கே நீங்கள் என்னோட இது முன்னாடி இருக்க வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மான்குளம் நீங்கள் ரெகுலராக ட்ரிப் போகிற ஆளுன்னா, இப்போ இல்லை வீக்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் இல்லைனா 6 months வந்து ட்ரிப் போகிற ஆள் ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா, கூட்டமாக இருக்கிற இந்த மூணார், இந்த ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் விட்டுட்டு மூணார் பக்கத்துலேயே மான்குளம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டாலே இப்போ நிறையா வந்துருச்சு மான்குளம் பற்றி. ஸோ அந்த ஊர் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. அமைதியாக, பீஸ்ஃபுல்லாக. நீங்கள் மூணாரில் இருக்க எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ ஒரு க்ரௌட் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிப் உங்கள் ஃபேமிலியோட, நீங்கள் இல்லை உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை உங்கள் பைக்கோடையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய பிளான் பண்ணீங்கன்னா மான்குளம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்துங்க மதுராந்தகம் வந்தாச்சுங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணிலாம் இல்லைங்க. உங்களுக்கு மொத்தமே 350 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஜாலியாக போகலாம், எத்தனை பிரேக் வேணாலும் எடுத்துக்கலாம், அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ஜாலியாக போகலாம். இந்த ட்ரிப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லி பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக இறங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா போதும் வேலை செஞ்சது எல்லாம். கைஸ், உங்களுக்கு ஏதாவது லொக்கேஷன் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போங்க ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அதை வீடியோ போடுறேன். ஏன்னா நானுமே பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி யூடியூப் பார்த்து இது மாதிரி தான் நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கிறேன். கைஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லலாம் வீடியோ நல்லா இல்லடா அப்படின்னு. நான் திருத்திக்கிறேன். இங்கே பெருசாக காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமில்லை. இது ஒரு நார்மல் ரோட். அண்ட் நல்ல சீனிக்கான ரோட்லாம் வரும்போது நான் கோபுரம் ஆன் பண்ணிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. நம்ம கரெக்டாக உளுந்தூர்பேட் டோல் வந்துட்டோம். ஸோ நடுவில் கொஞ்சம் பிரேக், அதனால் கொஞ்சம் டிலே. உளுந்தூர்பேட் டோல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரைட் சேலம் ஹைவே எடுத்துருவோம். ஓகேங்க, இதில் தான் நம்ம ரைட் எடுக்கணும். இந்த ரைட் எடுத்துட்டா நம்ம சேலம் ஹைவேக்கு மாறிடுவோம். இதுதான் நம்மளோட ரூட் பிளான். யூ ஹேவ் டு டேக் ரைட் ஃப்ரம் ஹியர். Bye bye National Highway. Let's enter into Salem Highway. டீ கடை இருக்குதா பார்க்கலாம். இங்கே ஒரு டீ கடை. பிரேக் எடுத்தாச்சு. கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30. நம்ம கிட்டத்தட்ட ஏற்காடு நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபியூல் ஃபில் பண்ணோம். ரையா ஃபுல் ரை 500. ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃபியூல் பிரேக் எடுத்தோம். செகண்ட் ஃபியூல் பிரேக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 750க்கு போட்டோம். ஸோ அதுலேயே நமக்கு வந்து ஒரு 320 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு 500க்கு போட்டிருக்கேன். அகெயின் டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான்.
அவ்வளோதான் கைஸ். இங்கேருந்து நம்ம புக் பண்ணியிருக்க ரூம் வந்து கரெக்டாக 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஏற்காடு அந்த மெயின் ஏரியாவில் தான் புக் பண்ணியிருக்கேன். கிளைமேட் நல்லா தான் இருக்குது. வாவ். வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் ஏர்பின் பென். இந்த நம்பர்லாம் வச்சா நல்லா இருக்கும்ல. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஸ்டே ரீச் பண்ணிடுவோம். கிளைமேட் செம்மையாக இருக்குது. மழை மட்டும்தான் இல்லை, மற்றபடி சூப்பராக இருக்குது. செம்ம சில்லிங்காக இருக்குது. ஏன்னா வந்து டயர்டே தெரில, ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணி வைசர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு என்ஜாய் பண்ணி ரூட் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கைஸ் நம்ம ஹோட்டலில் ரீச் பண்ணிடுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து 3வது பேட்டரியை போட்டாச்சு கோப்ரோக்கு. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12:50. நம்ம ஸ்டேக்கு வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. மார்னிங் 5 o'clock கிளம்பி கூகுள் டைம் பீட் பண்ணல, பட் கூகுள் டைமுக்கே வந்துட்டோம். உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் அந்த ரூமோட வியூ பாயிண்ட். ஸோ நீங்கள் ரூம்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். இந்த பக்கோடா வியூ பாயிண்ட் அது பக்கத்துலேயே இருக்குது நம்ம ரூமு. ஸோ சண்டேனால கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ வெல்கம் ட்ரிங்காக மாசாலாம் கொடுத்துருக்காங்க. 2 மாசா 2 வாட்டர் பாட்டில். ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கே உள்ளே போய் விளாடணும்னு தோணுது, பட் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆக்டிவிட்டீஸ், பேர்ட்ஸ் பார்க், கேரியோஸ், அக்வேரியம், ரோட் சைக்கிளிங், ஜிப்லைன், கார்டன்ஸ், மியூசியம் எல்லாமே 1000 உங்களுக்கு இன்க்ளூட் பெட்ரோல் இல்லையா? அப்போ ஆச்சுன்னா